கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மரணத்தின் போது உண்டான அதிசயங்கள் அல்லது ஆச்சரியங்களை பற்றிய ஒரு தியானத்தை உங்களோடு நான் செய்ய விரும்புகிறேன். The wonders that took place during the passion and death of our Lord Jesus Christ. இதை நான் 3 தலைப்புகளிலே செய்கிறேன். முதல் தலைப்பு உள்ளங்கை பெற்ற அதிசயம், the hearts that received the wonders. இரண்டாவது தலைப்பு உற்சாகம் பெற்ற அதிசயம், the enthusiasm that received the wonder. மூன்றாவது தலைப்பு உலகம் கண்ட அதிசயம், the world that witnessed the wonder. முதல் தலைப்பாக நான் சொன்னேன் உள்ளங்கை பெற்ற அதிசயம் அல்லது ஆச்சரியம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரணம் நமக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. அதே சமயத்தில் அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடந்தன. பரபாஸ் என்பவரை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அவர் 4 நற்செய்தி நூல்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரபாஸ் ஒரு பெரிய கொலைகாரன். அந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிலாத்து விசாரிக்கிறார். பிலாத்து மனதிலே இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக காணப்படுகிறார். இந்த நிலையிலே இயேசுவை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று பிலாத்து தன்னுடைய மனதுக்குள்ளே நினைக்கிறார். ஆனால் யூத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அவருடைய கூக்குரலினாலே பிலாத்து பயந்து என்ன செய்கிறார், வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கைதியை விடுவிக்கக்கூடிய அந்த பழக்கத்தின் அடிப்படையில் யூத மக்களை பார்த்து கேட்கிறார், இங்கே நிற்கிற இந்த கொலைகாரன் பரபாசியா அல்லது இயேசுவையா, யாரை நான் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். எல்லோரும் இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுவியும் என்று சொல்லி சத்தம் போட்டார்கள். இந்த பரபாஸ் ஒரு கொலைகாரன். அந்த குற்றத்திற்காகவே அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் நிச்சயமாக நினைத்திருப்பான், தனக்கு எந்த சூழ்நிலையிலேயும் விடுதலை கிடைக்காது, இதே சிறையிலேயே தான் நான் மறிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவன் தனக்குள்ளாக அவன் நினைத்திருப்பான், யோசித்திருப்பான். ஆனால் அவனுக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பாருங்கள். இயேசு விசாரிக்கப்பட்டதன் மூலமாக, இயேசுவினுடைய பாடுகளை பிலாத்து விசாரித்ததன் மூலமாக அவனுக்கு விடுதலை கிடைத்தது. ஆகையினால்தான் தலைப்பாக சொன்னேன் உள்ளங்கை பெற்ற அதிசயம். பரபாசினுடைய உள்ளம் உண்மையாகவே அதிகமான மகிழ்ச்சியை பெற்றிருக்கும். ஏனென்றால் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே இப்போது நடந்தது. அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 சிலுவை கல்வர்கள். ஒருவன் மனமாறவில்லை. ஆனால் ஒருவன் மனமாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் சிலுவையிலே மொழிந்த அந்த வார்த்தைகளை எல்லாம் கவனித்து, சிலுவையிலே இருந்து கொண்டே செய்த உயர்ந்த நன்மையான காரியங்களை எல்லாம் கண்டு, இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பரலோகத்துக்குரியவர் என்ற அந்த முடிவுக்கு வந்து இயேசுவை பார்த்து, ஐயா, நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளுங்கள் என்று சொல்லி கேட்கிறான். உண்மையாகவே அவன் கல்வன். என்ன விதமான குற்றம் செய்தானோ தெரியாது. பெரிய குற்றத்தை அவன் செய்ததினாலே தான் அவனுக்கு சிலுவை தண்டனை. அப்படிப்பட்ட நிலையிலே இன்னும் கொஞ்சம் மணி நேரத்திலே மறிக்க வேண்டியவன். அப்படி அவன் மறிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தபோது அவன் என்ன நினைத்திருப்பான்,
சரி, நம்முடைய கடைசி காலம் இந்த சிலுவை மரணத்தோடு இருக்க போகிறது, இதே சிலுவையிலே நான் மறிக்கப் போகிறேன்னு சொல்லி அவன் நினைத்திருப்பான். ஆனால் அவனுடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால், இயேசுவுக்கு பக்கத்திலே சிலுவையிலே அறையப்படக்கூடிய ஒரு பாக்கியம், இயேசு பேசிய காரியங்களெல்லாம் பார்த்து இயேசு நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க முடியாது. உலக வாழ்க்கையே சிலுவை மரணத்திலே முடிய போகிறது என்று சொல்லி நினைத்தவனுக்கு அவன் எதிர்பாராத பரலோக வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. நிச்சயமாக அவனுடைய உள்ளத்திலே மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவனுக்கு கிடைத்திருக்கான். அவனுக்கு கிடைத்த அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்ட பெரிய அதிசயம். அதே போன்று பிலாத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறார். அப்படிப்பட்ட பிலாத்துவினுடைய மனைவி, அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, அவர் ஒரு கனவு காண்கிறார். இயேசு நீதிமான், ஆகையினாலே அந்த நீதிமானுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அவருக்கு தவறான எந்த தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த கனவின் அடிப்படையில் பிலாத்துவினுடைய மனைவி முடிவெடுத்து, இந்த நீதிமானுடைய காரியத்திலே நான் இந்த கனவிலே வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி அதையும் அவர் நினைத்து, இது எப்படியாவது தன்னுடைய கனவில் இப்பொழுது இயேசுவை விசாரித்து கொண்டிருக்கும் போதே இதை சொல்லிவிட வேண்டாம், இயேசு ஒரு நீதிமான் என்பதை தன்னுடைய கணவனுக்கு சொல்லிவிட வேண்டும், நான் கண்ட கனவு இப்படிப்பட்டது என்று சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்திலே பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதுவும் கணவன் நியாயாசனத்திலே உட்கார்ந்து இயேசுவை விசாரித்து கொண்டிருக்கும் போது போய் சொல்லவே முடியாது. எனவே சரி, ஒரு கனவு தானே, விட்டு விடுவோம், இயேசுவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி அப்படியாக நினைக்காமல் ஒரு ஆளை அனுப்பி அந்த ஆளிடத்திலே இந்த கனவை பற்றி காரியங்கள் எல்லாம் சொல்லி தன்னுடைய கணவனிடத்திலே அவர் சொன்னார். உண்மையாகவே அந்த கனவை கண்ட அவர் அந்த கனவை எப்படியாவது தன்னுடைய கணவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அவர் துடித்து அவர் செயல்பட்டது அவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் ஒரு நல்லவரை, ஒரு உத்தமரை, ஒரு நீதிமானை பற்றிய ஒரு கனவை கண்டேன். அந்த கனவை கண்ட ஒரு மகளாக மட்டும் இருந்து விடாமல் அதை சொல்ல வேண்டிய இடத்திலே, சொல்ல வேண்டிய நேரத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். எனவே அவருடைய உள்ளத்திலே உண்மையாகவே மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அதிசயமும் உண்டாயிருக்கும். அதே போன்று மல்குஸ், நாம் யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் இயேசுவை கைது செய்ய வந்த அவர்களிலே ஒருவன். ஆனால் பேதுரு அவன் மீது கோபப்பட்டு தன்னுடைய வாளை எடுத்து மல்கூஸ் என்ற அந்த வேலைக்காரனுடைய வலது காலை வெட்டினான். இப்படி நடந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அதை கண்டு காணாமல் விடவில்லை, அல்லது பேதுருவை பார்த்து இந்த காதையும் வெட்டு என்று அப்படியும் சொல்லவில்லை. ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்கள். அவர் உயிரோடு வாழ்ந்த போதும் இறக்கப்பட்டார். இப்பொழுது அவரை கைது செய்ய வந்திருக்கிறார்கள். கைது செய்த வந்தவர்களிடத்திலேயும் கூட இரக்கத்தை காட்டுகிறார். வெட்டப்பட்ட காதை மறுபடியுமாய் ஒட்ட வைக்கிறார். உண்மையாக மல்குஸ்க்கு கிடைத்த அவருடைய உள்ளத்திலே அவருக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி, அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்ட அந்த அதிசயம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான். இப்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு வகையில் பாடுபடுகிறார், கஷ்டப்படுகிறார். அதே சமயத்தில் அவருடைய பாடுகள், கஷ்டத்தினால மற்றவர்களுக்கு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கின்றன. 2வது தலைப்பாக நான் சொன்னேன், உற்சாகமடைந்த அதிசயம். சிரேனே ஊர் சீமோன், இவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார், அந்த வழியாக வருகிறார். அப்படி வருகிற சிரேனே ஊர் சீமோன்
மார்க்கு நற்செய்தியுள்ள இவர் அலெக்சாண்டர் ரூப் என்ற இருவருக்கும் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு முக்கியமான ஒருவராக இவர் இருக்க வேண்டும். பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் அனுமானிக்கலாம். ஆகினாலே அந்த வழியாக போகிற அவரை போர்ச்சேவர்கள் இயேசுவாலே சிலுவையை சுமக்க முடியவில்லை என்று கண்டபோது இந்த சீமோனை பிடித்து பலவந்தப்படுத்தி அவனை சிலுவை சுமக்கும்படியாக கேட்டார்கள். ஆனால் அந்த சீமோன் ஆரம்பத்திலே மறுத்திருக்கிறார். மறுத்ததினாலே தான் அவர்கள் பலவந்தப்படுத்தினார்கள். தே கம்பல்டு ஹிம் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னதாக சீமோன் சிலுவையை சுமந்திருக்கிறார். உண்மையாகவே அவருக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். அந்த வழியாகத்தான் போனார். அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவருடைய சிலுவையை கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் சுமக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. உண்மையாக அந்த சிலுவையை அன்றைக்கு அவர் சுமந்ததினாலே தான் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அன்றைக்கு அந்த சிலுவையை சுமந்ததினாலே தான் இன்றைக்கு நான் அவரை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே சிரேன ஒரு சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை அவர் சுமந்ததினாலே இன்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னதாகவும் அவரை நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்ட அதிசயம், ஆச்சரியம். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொள்ள பிலாத்துவினுடைய தீர்ப்பின்படி அந்த பொறுப்பை செய்த 100க்கு அதிபதி. இவர் 100 போர்ச்சவர்களுடைய அதிபதியாக இருந்தார். எல்லாவற்றையும் பார்க்கிறார். சிலுவையிலே இருந்து இயேசு பேசின வார்த்தைகள், சிலுவையிலே இயேசுவுக்கு காணப்பட்ட அந்த மனித நேயம், அந்த உயர்ந்த பண்புகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பார்த்தவர் இயேசு ஏதோ பேசுகிறார். நம்முடைய வேலை பிலாத்துவினுடைய கட்டளையின்படி இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொள்ள வேண்டும். அது முடிந்தது. எனவே நாம் போய் பிலாத்துவினிடத்தில் நான் உங்களுடைய கட்டளையின்படி இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு போகலாம் என்று அப்படியாக அவர் யோசிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. இயேசுவின் சிலுவையிலே அருகாமையிலே நின்று இயேசுவை பார்த்து ஒரு அபாரமான செய்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அதிகமாக பேசவில்லை. ஒரே ஒரு வரிதான், மெய்யாகவே நான் சொல்கிறேன், இவர் தேவகுமாரன். மெய்யாகவே நான் சொல்கிறேன், இவர் நீதிபரன். மிகப்பெரிய சாட்சி. இயேசுவை பற்றி, இயேசு உயிரோடு இருக்கும்போது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட கடைசி சாட்சி என்று சொல்லலாம். அதுவும் இயேசுவை அப்போதுதான் பார்க்கிறார். அவருடைய மரணத்திலே அவர் தொடர்பு கொண்டதினாலே இயேசுவோடு அவருடைய காரியங்களை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது. பார்த்த அவர் பார்த்துவிட்டு போகாமல், பார்த்ததை கண்டதை அவர் தன்னுடைய வாயை திறந்து சாட்சியாக அறிக்கை செய்கிறார். இப்படி அறிக்கை செய்தால் ஏதாவது தன்னுடைய வேலைக்கோ ஊதியத்திற்கோ உயிருக்கோ பிலாத்துவினாலே ஏற்படுமோ என்று சொல்லி பயந்திருக்கலாம். அதையும் கூட அவர் தாண்டி எது நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கண்ட ஒரு உண்மையை நான் கண்டிப்பாக சொல்வேன் என்று சொல்லி இயேசுவை பற்றி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சாட்சியை அந்த 100க்கு அதிபதி சொன்னார். அப்படி அவர் சொன்னதினாலே தான் இன்றைக்கு நான் அவரை பற்றி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி சொன்னதினாலே தான் அவருடைய பெயர் திருமறையிலே அது பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கு இருந்த அந்த உற்சாகம், இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்றிருந்த அந்த உற்சாகம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஆச்சரியத்தை, ஒரு அதிசயத்தை அவருக்கு தந்தது. இன்றும் நினைக்கிறோம். இன்று மட்டுமல்ல, திருமறை இருக்கிற வரைக்கும், இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்கிற வரைக்கும் இவரை நிச்சயமாக நினைத்து கொண்டே இருப்போம். அதே போன்று அரிமத்தியா ஒரு யோசேப்பு, இவர் சன்னகிரியம் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். அது மட்டுமல்ல,
இயேசுவுக்கு ரகசிய சீடனாக இருந்தார்னு சொல்லி நாம் வேத புத்தகத்தில் படிக்கிறோம். இயேசு மரித்து விட்டார். மரித்தவரை நியாயமாக அடக்கம் செய்ய அவருடைய குடும்பத்தினர் வந்திருக்க வேண்டும், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்க வேண்டும், அவரோடு இருந்த சீடர்கள் வந்திருக்க வேண்டும், அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் வந்திருக்க வேண்டும். ஒருவரும் வரவில்லை. சரி, இயேசு மரித்து விட்டார், எத்தனையோ நன்மைகளை செய்தார், நம்முடைய குடும்பத்திலே அவர் பிறந்தார், அதனாலே கடைசியாக முகத்தை போய் பார்ப்போம் என்று சொல்லி அப்படியாவது வந்து பார்க்க வந்தார்களா? இல்லை. அரிமத்தியா ஒரு யோசேப்பு பிலாத்துவின் இடத்துல போய் துணிந்து இயேசுவினுடைய உடலை நான் அடக்கம் பண்ண வேண்டும் என்ற அந்த காரியத்தை கேட்டு பிலாத்துவினுடைய அனுமதியை பெற்று தனக்காக கண்மலையிலே வெட்டியிருந்த அந்த புதிய கல்லறை, அதற்கு முன்னதாக யாரும் அந்த கல்லறையில் வைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட புதிய கல்லறையில், அது தனக்காக வெட்டப்பட்ட அந்த கல்லறையில் தனக்கு இருந்த அந்த கல்லறையை இயேசுவுக்கு அரிமத்தியா ஒரு யோசேப்பு கொடுத்தார். நிக்கோதேமு இயேசுவை ஒரு முறை மட்டும் சந்தித்தவர். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு சன்னகரியம் சங்கத்தில் இயேசுவுக்கு சாதகமாக பேசுகிறார். இயேசு பேசின காரியங்கள், அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விசாரிக்காமல் எந்த தீர்ப்பையும் சொல்லக்கூடாது என்று இயேசுவுக்கு சாதகமாக பேசின ஒருவர். அப்படிப்பட்ட நிக்கோதேமு இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி அறிந்தபோது இயேசுவினுடைய அடக்கத்திற்காக அவர் உயர்ந்த பொருட்களை, விலைமிக்க பொருட்களை கொண்டு வந்து இயேசுவினுடைய அடக்கத்தில் அவர் பங்கு பெற்றார். எனவே நிச்சயமாக அரிமத்தியா ஒரு யோசேப்பும் நிக்கோதேமும் செய்தது, அவளை இன்றைக்கும் நான் நினைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவளை மதிக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னவனமாக நியாயமாக சீடர்கள் வந்திருக்க வேண்டும், இயேசுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்திருக்க வேண்டும், நன்மை பெற்றவர்கள் வந்திருக்க வேண்டும். ஒருவரும் வரவில்லை. ஆனால் அரிமத்தியா ஒரு யோசேப்பும் நிக்கோதேமும் இயேசுவினுடைய அந்த உடலை மிக அருமையாய் நேர்த்தியாய் அடக்கம் செய்தார்கள். ஆகவே அவருடைய உற்சாகத்தால் இன்றைக்கும் அவர்கள் நினைக்கப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். நான் 3ஆவதாக நான் சொன்னேன், உலகம் கண்ட அதிசயம். இயேசு மரித்த போது உலகத்தில் அதிசயங்கள் நடந்தன. பொதுவாக இருள், சாயங்காலமாகி இரவு வரும்போது இருள் வரும். ஆனால் இயேசு மரித்த போது பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமாக, நாம் ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமையும் மும்மணி தியானம் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உலகத்தை இருள் சூழ்ந்தது. உலகம் கண்ட ஒரு அதிசயம். அதே போன்று எருசலேமில் இருந்த அந்த தேவாலயம் சாலமோன் அரசரால் கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரை தொங்கப்பட்டது. மிகப்பெரிய திரை, மிக நீளமானது, மிக உயரமானது, கனமானதும் கூட. வெரி ஹெவி ஸ்க்ரீன். அப்படிப்பட்ட அந்த சிலை திரை பிரதான ஆசாரியன் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று ஆண்டவருக்கு துதியை செலுத்துவார். மக்கள் யாரும் அங்கே போகக்கூடாது, போக முடியாது. ஆனால் இயேசு மரித்த போது அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. இப்பொழுது எல்லோரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியும். ஆண்டவர் செய்த மிகப்பெரிய, அவருடைய மரணத்தின் மூலமாக உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சுதந்திரம். எல்லாரும் போக முடியும். அதே போன்று இயேசு மரித்த போது கண்மலைகள் பிளந்தன, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, கல்லறைகள் திறந்து
கல்லறைக்குள்ளாக இருந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். இது நடந்த ஒரு அதிசயம். இயேசு உயிர்த்த பின்னதாக இந்த உயிரோடு எழுந்த இந்த பரிசுத்தவான்கள் எருசலேமுக்கு வந்து மக்கள் மத்தியிலே தோன்றுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட அதிசயம் இந்த உலகம் கண்டது. இயேசு மரித்த போது காரிருள் சூழ்ந்தது. அதுவும் பட்ட பகலில் அந்த இருள் வந்தது. திரைச்சீலை காலாகாலமாக மக்களை உள்ளே வரவிடாமல் தடுத்த அந்த திரைச்சீலை கிழிந்தது. சுதந்திரம் மக்களுக்கு கிடைத்தது. கல்லறைகளிலே படுத்திருந்தவர்கள், மரித்தவர்கள் உயிரோடு இருந்தார்கள். இப்படி உலகம் அதிசயங்களை கண்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுக்கு சிந்திய அந்த பாடு மரணத்தை நாம் தியானிக்கிறோம். நான் சொன்னேன், பல உள்ளங்களிலே அவர்கள் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பெற்றார்கள் என்று சொன்னேன். அதே போன்று பலருடைய உற்சாகம் அவர்களுக்கு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தன என்று சொன்னேன். அதே போல இந்த உலகமும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் மூலமாக அதிசயங்களை ஆச்சரியங்களை கண்டது என்று சொன்னேன். நல்லது. இப்போது நான் சொல்ல விரும்புவது, நீங்களும் நானும் கூட இயேசுவினுடைய பாடு மரணத்தை தியானிக்கிற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காண வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் இந்த மீதியான வாழ்க்கையிலே வாழ வேண்டாம். எனவே இயேசுவினுடைய பாடு மரண தியானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஆச்சரியத்தை கொண்டு வரக்கூடியதாக இருப்பது நல்லது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென்.